Hello viewers, welcome to Super Brain. Example 3.52 பார்க்கலாம். Draw the graph of y equal to 2x square and then solve அப்படின்னு சொல்லி நமக்கு இங்க கொடுத்திருக்காங்க. First வந்து y equal to 2x square அப்படின்ற கிராஃபை draw பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணி இங்க கொடுத்திருக்கிற quadratic equation சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்க, இதுக்கு வந்து இது எப்படி நம்ம கிராஃபில் ட்ரா பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சி நம்ம பிளாட் பண்ணும்போது நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஃபில் ஒரு பேரபோலா கிடைக்கும். அந்த பேரபோலா எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும். ஓகே, சரி. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த பேரபோலாலேருந்து இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனுக்கான ஈக்குவேஷன் கிடைக்கும். அதுக்கு பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சி அதை நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். சரி, இப்போ நமக்கு சொல்யூஷன் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து இந்த பேரபோலாவை எங்கே இன்டர்செக்ட் பண்ணுதோ அதுக்கு நேராக எக்ஸ் ஆக்சிஸில் என்ன வேல்யூஸ் இருக்கோ அதுதான் வந்து சொல்யூஷனாக இருக்கும். சரி, இப்போ பாருங்கள், இப்போ பேரபோலா வந்து இப்படி இருக்குது. நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் வந்து இப்படி வந்துடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா இதுக்கு நேராக எக்ஸ் ஆக்சிஸில் என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் வந்து சொல்யூஷனாக இருக்கும். இப்போ இன்கேஸ் பேரபுலா வந்து இங்கே இருக்குது, ஸ்ட்ரைட் லைன் வந்து அந்த பேரபுலாவை டச் பண்ணவே இல்லை, அப்படி இருந்ததுன்னா இதுக்கு சொல்யூஷன் எப்படி இருக்கும்னா நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லணும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த பேரபுலாவில் நமக்கு ஸ்ட்ரைட் லைன் வந்து இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது எங்கே இன்டர்செக்ட் ஆகுது? இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது. அந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே வந்துச்சுன்னா அதுவே தான் வந்து சொல்யூஷனாக இருக்கும். இப்படி தான் வந்து இதுக்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். சரி, இப்போ பாருங்கள், நமக்கு இங்கே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், y ஈக்குவல் டு 2x ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுக்கு தான் இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். y ஈக்குவல் டு 2x ஸ்கொயர். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு வேல்யூஸ்லாம் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறமா இங்கே ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2x ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸ் அப்படின்ற ஒரு டேர்மே கிடையாது. ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கிறதுனால எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறமா 2x ஸ்கொயர், 2 கூட இந்த எக்ஸ் ஸ்கொயர் மல்டிப்ளேல இருக்கிறதுனால 2x ஸ்கொயர் கண்டுபிடிச்சிக்கலாம். y அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2x ஸ்கொயருடைய வேல்யூ தான். ஸோ 2x ஸ்கொயருக்கு என்ன வேல்யூ வந்திருக்கோ அதை அப்படியே நம்ம yல எழுதிக்கலாம். நமக்கு இங்கே எக்ஸே கொடுக்காததால இந்த ஒரு சம்முக்கு மட்டும் நம்ம எப்படி எடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எக்ஸுடைய வேல்யூ -2லேருந்து +2 வரைக்கும் எடுக்க போகிறோம். இன்கேஸ் நமக்கு இங்கே எக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்க, y ஈக்குவல் டுன்னு இருக்கா, இதில் நமக்கு இங்கே எக்ஸ் டேர்ம் இருக்குது. இந்த எக்ஸுடைய கோஃபிஷியன்ட் எப்படி இருக்குது? +3ன்னு இருக்கா. ஸோ +3ன்னு இருந்தால் நம்ம எக்ஸுடைய வேல்யூ எப்படி எடுக்க போகிறோன்னா -4ல் இருந்து 3 வரைக்கும் எடுக்க போகிறோம். ஓகே, இது எல்லா சம்முக்கும் காமன். அதாவது எக்ஸாம்பிள் சம்மாக இருந்தாலும் சரி, நமக்கு எக்ஸசைஸ் சம்மாக இருந்தாலும் சரி, காமனாக இப்படி எடுத்துக்கோங்க. ஏன்னா எந்த சம்முக்கு எப்படி எடுக்கணும் அப்படின்றத நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஸோ நான் ஜென்ரலாக இப்படி சொல்கிறேன். இப்போ அதே பார்த்தீங்கன்னா எக்ஸோடைய கோஃபிஷியன்ட் மைனஸில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஏன் -5 அப்படின்னு இருந்ததுன்னா -2ல் இருந்து +3 வரைக்கும் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஜென்ரலாக எக்ஸோடைய கோஃபிஷியன்ட் ப்ளஸில் இருந்துச்சுன்னா -4ல் இருந்து 3 வரைக்கும் எடுத்துக்கோங்க. எக்ஸுடைய கோஃபிஷியன்ட் மைனஸில் இருந்ததுன்னா -2லேருந்து 3 வரைக்கும் எடுத்துக்கோங்க. ஆனால் இப்போ நமக்கு இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா எக்ஸே கிடையாது. ஸோ எக்ஸே இல்லை அப்படின்றதுனால இந்த ஒரு சம்முக்கு மட்டும் நம்ம எப்படி எடுக்க போகிறோம்னா -2லேருந்து +2 வரைக்கும் எடுத்துக்கிட்டா போதும். ஓகே, ஸோ எடுக்கலாம், தப்பு கிடையாது. -4லேருந்தும் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. பட் இது வரைக்கும் எடுத்தாவே போதும். சரி, இப்போ பாருங்கள், -2, -1, 0, 1, 2. ஓகே, சரி. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா என்ன? இந்த எக்ஸோடைய வேல்யூ எல்லாம் ஸ்கொயர் பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ -2 ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும்? நமக்கு மைனஸை வந்து ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ 2 ஸ்கொயர் வந்து நமக்கு 4ன்னு கிடைச்சிடும். அதே மாதிரி -1 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு +1 அப்படின்னு கிடைக்கும். 0 ஸ்கொயர் பண்ணால் 0 தான், 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் கிடைக்கும். 2 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 4ன்னு கிடைச்சிடும். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? 2x ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், அதை வந்து 2 கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இங்கே இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டுக்கலாம். 4 2s are 8, 1 2s are 2, 0 2s are 0, 1 2s are 2, 4 2s are 8. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஒய்யுடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2x ஸ்கொயர். இதுதான் ஒய்யுடைய வேல்யூ. ஸோ 2x ஸ்கொயர் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இங்கே வந்திருக்க வேல்யூ அப்படியே இங்கே எழுதிக்கோங்க, 8 2 0 2 8. ஓகே, சரி. இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். பாயிண்ட்ஸ் பாருங்கள், பாயிண்ட்ஸ் டு பி பிளாட்டட்னு எழுதிக்கலாம்.
என்னென்ன பாயிண்ட்ஸ் பாருங்க, இங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறதும் இந்த லாஸ்ட்ல இருக்கிறதும், அதாவது எக்ஸும் ஒய்யும் தான் பாயிண்ட்ஸா இருக்கும். -2,8. நெக்ஸ்ட் -1,2. நெக்ஸ்ட் 0,0. நெக்ஸ்ட் 1,2. லாஸ்டா பாத்தீங்கன்னா 2,8. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் பிளாட் பண்ணும்போது நமக்கு ஒரு பேரபோலா கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இங்கே கொடுத்துருக்கிற இந்த இக்குவேஷன்லேருந்து இதை சப் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், y = 2x² இருக்கா. ஸோ இதிலேருந்து இதை சப் பண்ணிக்கலாமா? ஸோ சப் பண்ணும் போது நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து நமக்கு இங்கே வந்து 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சப் பண்ணும் போது x² நேராக x² எழுத போகிறோம். ஸோ இதை வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது இங்கே ரைட் ஹேண்ட் சைடு எழுத போகிறோம். ஸோ இங்கே ரைட்டில் இருக்கிறது இங்கே லெஃப்ட்டில் எழுத போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒய்யே கிடையாது இல்லையா. ஸோ 0 வந்து ஒய்க்கு நேராக போட்டுக்கோங்க இந்த இடத்துல. ஓகே, x²னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 2x² தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 2x²னே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, -x இருக்குது, அப்புறம் -6 இருக்குது. ஓகே, ஸோ நான் இதை அப்படியே ரிவர்ஸில் எழுதியிருக்கேன். 0 = போட்டு இதை நான் அப்படியே எழுதியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ பாருங்க, நான் இதுல இருந்து இதை சப் பண்ண போறேன். ஸோ சப் பண்றதுனால நான் மைனஸ் போட்டுக்கிறேன். ஸோ இது பிளஸ்ல இருக்கு, அதனால மைனஸ் ஆகுது. இது மைனஸ்ல இருக்கு, அதனால பிளஸ் ஆகுது. இதுவும் மைனஸ்ல இருக்கு, அதனால பிளஸ் ஆகுது. சிம்பிள் அப்படியே வந்து சேஞ்ச் பண்ண போறோம். இதுக்கு வந்து போடவே தேவையில்ல சிம்பிள், நான் சும்மா போட்டிருக்கேன். இப்போ பாருங்க, இப்போ ஒய்ல இருந்து 0வை சப் பண்ணும் போது நமக்கு ஒய் தான் கிடைக்கும். ஸோ 0னா அதுக்கு வேல்யூ கிடையாது இல்லையா, அந்த ஒய் அப்படியே வந்துடும். ஈக்குவல் டு போட்டுக்கலாமா? இப்போ பாருங்க, 2x² - 2x², இது அப்படியே என்ன ஆகும், போயிடும். இப்போ இங்கே வந்து எல்லாமே 0 இருக்கிறதா அர்த்தம். ஸோ எதுவுமே இல்லைன்னா 0 இருக்கிறதா அர்த்தம். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, இது வந்து -x வந்து இப்போ +x மாறிடுச்சு. ஓகே, நம்ம இங்கே இருக்கிற சிம்பிள் தான் பார்க்கணும், இங்கே இருக்கிற சிம்பிள் பார்க்கக்கூடாது. அதே மாதிரி இந்த -6 வந்து இப்போ +6 மாறிடுச்சு. அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, y = x + 6 அப்படின்னு கிடைச்சிருக்கா. இப்போ இதுக்கு வந்து நம்ம பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ஸோ இதுக்கு வந்து இப்போ டேபுலர் காலம் போட்டுக்கலாம். ஸோ நார்மலாக நம்ம எப்படி எடுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸ் போடுவோம். அதுக்கப்புறம் இந்த ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கோ அதை தான் நம்ம இங்கே போட போகிறோம். ஆல்ரெடி இங்கே எக்ஸ் நம்ம போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, இங்கே 6 இருக்குது. ஸோ நம்ம இங்கே 6 போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம், y போட போகிறோம். ஓகே, ஸோ எக்ஸுக்கு வந்து காமனாக எல்லா சம்முக்குமே நீங்கள் எப்படி கொடுக்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, -2லேருந்து +2 வரைக்கும் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ -1, 0, 1, 2 இது வரைக்கும் நம்ம வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே வந்து 6 இருக்கிறதுனால எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே 6 போட்டுக்கலாம். இப்போ ஒய்யுடைய வேல்யூ எப்படி இருக்குன்னு பாருங்க, x + 6, எக்ஸையும் 6ஐயும் ஆட் பண்ணாதான் ஒய்யுடைய வேல்யூ. அப்போ இந்த எக்ஸையும் இந்த 6ஐயும் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. வேற சிம்பிள் இருக்கிறதுனால பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிப்போம். அப்போ 4 வருமா, பெரிய நம்பர் சிம்பிள் ப்ளஸில் இருக்கிறதுனால +4. அதே மாதிரி 6 - 1 என்ன ஆகும், 5. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் வந்து பார்க்கணும். நீங்கள் இப்படி கூட பார்த்துக்கலாம், 6 - 1 வந்து 5 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ இங்கே பாருங்க, 0 + 6 வந்து நமக்கு 6 கிடச்சிரும். அதுக்கப்புறம் 1 + 6 வந்து 7 வரும். 2 + 6 வந்து 8ன்னு வந்துடும். இதுக்கு டேபுலர் காலம் போட்டுக்கோங்க. இப்போ பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். பாயிண்ட்ஸ் டு பி பிளாட்டட்னு போட்டுக்கலாம். நீங்கள் பென்சிலில் தான் எழுதணும். நான் டார்க்காக தெரியணும் அப்படின்றதுக்காக பென் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இங்கே எழுதினாலும் சரி, இந்த கிராஃப் சைடு எழுதினாலும் சரி, பென்சில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இப்போ பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாமா, எக்ஸுடைய வேல்யூ ஒய்யுடைய வேல்யூ. அப்போ என்ன ஆகும், -2, 4, -1, 5, 0, 6, 1, 7, லாஸ்டா 2, 8. சரி, இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இந்த பாயிண்ட்ஸை பிளாட் பண்ண போறோம். இதுக்கு வந்து ஒரு பேரபோலா கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்ஸை பிளாட் பண்ண போறோம். இதுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். ஓகே, சரி, எங்க ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகுதோ அதுக்கு நேராக இருக்கிற எக்ஸ் வேல்யூ தான் நமக்கு சொல்யூஷனா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணிக்கலாமா. ஸோ இதில் வேல்யூஸ்லாம் பாருங்க, எல்லாமே சின்ன சின்ன வேல்யூஸாக இருக்கிறதுனால 8 தான் ஹையஸ்டாக இருக்குது. அதனால நான் வந்து 1, 1ஆவே எடுத்துக்கிறேன். அப்போ நமக்கு ஸ்கேல் எப்படி வரும்னு பார்க்கலாமா. இதுவும் 1, 1ஆ தான் நம்ம எடுக்க போகிறோம். எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் நம்ம 1, 1ஆ தான் எடுக்க போகிறோம். அதனால ஸ்கேல் எப்படி எழுதிக்கலாம்னா, எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் = 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் = 1 யூனிட்னு எழுதிக்கலாம். இப்போ இங்கே வந்து எக்ஸ் போட்டுக்கோங்க, இங்கே வந்து ஒய் வரும். எப்போவுமே இந்த எல் ஷேப்பில் தான் நமக்கு ரெண்டுமே பாசிட்டிவில் வரும். அதே மாதிரி இது எக்ஸ், இது ஒய்யாக இருக்கும். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் தான் நமக்கு டேஷ் வருது பாருங்களேன். இங்கே எக்ஸ்னா இங்கே எக்ஸ் டேஷ், இங்கே ஒய்னா இங்கே ஒய் டேஷ். அப்போ இதெல்லாம் பாசிட்டிவ்னா இது ரெண்டும் நெகட்டிவ். இது எதுக்கு சொல்கிறேன்னா, எங்கே எக்ஸ் வரும் எங்கே எக்ஸ் டேஷ் வரும் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ அதுக்காக தான் நான் இதை சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், -2, 8. இந்த -2 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், 8 வந்து ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். எக்ஸ் ஆக்சிஸில் -2 இங்கே இருக்குது, ஒய் ஆக்சிஸில் 8 இருக்குது. ஸோ -2க்கு நேராக 8 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வரும்.
ஸோ இந்த இடத்துல நம்ம -2,8 அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா -1,2. -1 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், 2 பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். அப்போ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். ஸோ -1,2 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நமக்கு 0,0. 0,0 நமக்கு ஆரிஜின். அப்போ இந்த இடத்துல நமக்கு பாயிண்ட் வரும். இங்கே 0,0 அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1,2. 1 வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், 2 வந்து ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். அப்போ இதுக்கு நேராக பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். ஸோ நம்ம இங்கே 1,2 அப்படின்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2,8. 2 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், ஒய் ஆக்சிஸில் 8க்கு நேராக பார்க்கணும். அப்போ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வரும். இங்கே 2,8 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை அப்படியே நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இது ஸ்கேல் யூஸ் பண்ணக்கூடாது, கையே அப்படியே யூஸ் பண்ணி நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பாயிண்ட்லேருந்து நான் இப்போ இந்த பாயிண்ட்டை வந்து ஜாயின் பண்ணுறேன். ஸோ இதையும் கொஞ்சம் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்டு இங்கே ஆரோ மார்க் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நான் ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இப்போ இங்கேருந்து இந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணணும், இப்போ இங்கேருந்து இந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணணும். இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த பேரபோலோடைய நேம் பார்த்தீங்கன்னா y = 2x². அதை நம்ம இங்கே எழுதிக்கலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரைட் லைனுடைய பாயிண்ட்ஸ்லாம் வந்து பிளாட் பண்ணிக்கலாம். -2,4. ஸோ -2 வந்து நமக்கு இங்கே இருக்குது, 4 பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் இருக்குது. அப்போ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். ஸோ -2,4 இங்கே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா -1,5. -1 வந்து இங்கே இருக்கா, ஸோ 5 பார்த்தீங்கன்னா நமக்கு ஒய் ஆக்சிஸில் இந்த இடத்துல வரும். ஸோ -1,5 இங்கே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 0,6. 0 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இங்கே இருக்குது, ஒய் ஆக்சிஸில் 6 இங்கே இருக்குது. அப்போ இங்கே 0,6ன்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1,7. 1 பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. நெக்ஸ்ட் 7 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ 1,7 போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2,8. 2 பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கணும், 8 பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் இங்கே இருக்குது. ஸோ ஆல்ரெடி இந்த பாயிண்ட் நம்ம இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த பாயிண்ட்டை இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு நம்ம நேம் கொடுத்துக்கலாம். நமக்கு இதுதான் இந்த ஸ்ட்ரைட் லைனுடைய நேம், y = x + 6. ஸோ இங்கே எழுதிக்கலாம் y = x + 6 அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைட் லைன் இந்த பேரபோலாவை எங்கே இன்டர்செக்ட் பண்ணியிருக்கோ அங்கேருந்து நம்ம டாட்டட் லைன் வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா எங்கே இன்டர்செக்ட் ஆகுதுன்னா நமக்கு இங்கே -1.5ல் வந்து இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ இங்கேருந்து நான் டாட்டட் லைன் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இது எங்கே இன்டர்செக்ட் ஆகும்னா -1.5. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டாட்டட் லைன் போட்டுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா 2க்கு நேராக நமக்கு இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் வருது. அப்போ ஆன்சர் என்னவாக இருக்கும்னா -1.5, இருக்கும். சரி, ஸோ இப்போ நம்ம ஹேண்டில் ட்ரா பண்ணுறதுனால இந்த இடத்துல கொஞ்சம் மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது கரெக்டாக நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இது எந்த இடத்துல வரும்னு பார்த்தீங்கன்னா -1.5ல் வரும் கரெக்டாக. அதே மாதிரி இந்த சைட் பார்த்தீங்கன்னா 2க்கு நேராக இருக்கிறதுனால -1.5, 2 தான் ஆன்சர். ஸோ எப்படி எழுதலாம்னா therefore the solution of இங்கே செகண்ட் கொடுத்தாங்க இல்லையா, இதை தான் வந்து சால்வ் பண்ண சொல்லியிருந்தாங்க. இதை எடுத்து எழுதிக்கலாம். 2x² - x - 6 = 0 இஸ் அப்படின்னு போட்டு என்ன வந்துச்சு நமக்கு -1.5, 2 அப்படின்ட்டு வந்தது. சரி, இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் கரெக்டா அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பட் சொல்யூஷன் வந்து நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க போதும். பட் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். நான் இங்கே ரஃப் ஒர்க்கில் போட்டு காட்டுறேன். இங்கே வந்து நமக்கு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஃபேக்டரைஸ் மெத்தடில் இதை சால்வ் பண்ணி இதுக்கு வர ஆன்சரும் இந்த ஆன்சரும் கரெக்டா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். சரி, இப்போ பாருங்கள், இங்கே x² கோஎஃபிஷியன்ட்டையும் இந்த கான்ஸ்டன்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா -12 வரும். அதே மாதிரி எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குங்க, -1 இருக்குது. ஸோ 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது -12 வரணும், அந்த 2 நம்பரை ஆட் பண்ணும்போது -1 வரணும். அப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிள் அப்படியே போட்டுப்போம். ஸோ இங்கே மைனஸில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று மைனஸில் வரணும். அப்போ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இது ப்ளஸ்ஸாக இருக்கும். இது வேறு வேறு சிம்பிள்னால கண்டிப்பாக ஒரு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் மைனஸ் பண்ணால் தான் இது நமக்கு கிடைக்கும். அப்போ இது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 3s are 12 நமக்கு வரும். ஸோ பெரிய நம்பர் இங்கே போட்டுக்கோங்க, சின்ன நம்பர் இங்கே போட்டுக்கோங்க. பாருங்கள், மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், இது வரும். ஆட் பண்ணாலும் நமக்கு
நமக்கு இது வந்துடும். அதாவது ரெண்டு வேற வேற சிம்பிள்னால 4லேருந்து 3 மைனஸ் பண்ணும்போது 1 வரும். பெரிய நம்பர் சிம்பிள் நம்ம இங்கே போட்டாச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் இங்கே இருக்கு. அதனால என்ன பண்ணுவோம், பை 2ன்னு போடுவோம். என்ன வேரியபிள் இருக்கு, எக்ஸ் இருக்கு, அதனால இங்கே எக்ஸ்ன்னு போட்டுப்போம். இப்போ 2 டேபிள் அது கேன்சல் பண்ணும்போது இங்கே -2 வருமா, இதை கேன்சல் பண்ண முடியாது. அப்போ நமக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா x - 2 வந்து ஒரு ஆன்சர். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2x + 3 = 0ன்னு போடுவோமா. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், x - 2 = 0ன்னு ஒன்று வருமா. அப்போ எக்ஸோடைய வேல்யூ என்ன ஆகும், 2ன்னு ஒன்று கிடச்சிரும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் 2 வந்திருக்கு. இப்போ இதுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். 2x + 3 = 0. அப்போ 2x = இந்த 3 இந்த பக்கம் போகும் -3 ஆகுமா. அப்போ x என்ன ஆகும், -3, இந்த 2 வந்து டிவைடில் வந்துடும். -3/2. 3/2னா என்ன அர்த்தம், 1.5ன்னு அர்த்தம். இப்போ என்ன இப்படி டிவைட் பண்ணி பாருங்கள், 3 2ஆல் டிவைட் பண்ணும்போது 1 டைம் போடும்போது 2ன்னு வருமா, பேலன்ஸ் 1 வரும். இங்கே பாயிண்ட் வச்சு நான் இங்கே 0 சேர்க்குறேன். இப்போ 5 வரும். அப்போ நமக்கு 1.5 இங்கே மைனஸில் இருக்கிறதுனால -1.5 நமக்கு கரெக்டாக வந்திருக்கா. ஸோ இப்படி நம்ம செக் பண்ணிக்கலாம். இது போடணும்னு அவசியம் கிடையாது. பட் நம்ம போட்ட பிறகு நம்மளுக்கு கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இந்த கிராஃப் ட்ரா பண்ணும்போது இந்த இடத்துல 1.5 வரல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி அந்த 1.5 வர மாதிரி இதை வந்து நீங்கள் ரப் பண்ணி அழகாக ட்ரா பண்ணிட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம். எக்ஸாம்பிள் 3.53 பார்க்கலாம். ட்ரா த கிராஃப் ஆஃப் y = x² + 4x + 3 and hence find the roots of அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேரபோலா ட்ரா பண்ணிட்டு அதை வச்சு இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது x உடைய வேல்யூவை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதை எடுத்து எழுதிக்கலாம். இதுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம x வேல்யூ போட போகிறோம். அதுக்கப்புறமா இங்கே x² இருக்கிறதுனால x² போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே 4x இருக்கிறதுனால 4x போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே 3 இருக்கிறதுனால 3 போட்டுக்கலாம். கடைசியாக நம்ம y போட்டுக்கலாம். ஸோ எக்ஸுக்கு வந்து நம்ம என்ன வேல்யூஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதில் எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் பாருங்கள் பாசிட்டிவாக இருக்கா, ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால நம்ம என்ன எடுக்க போகிறோன்னா -4லேருந்து +3 வரைக்கும் எடுக்க போகிறோம். இன்கேஸ் எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து மைனஸில் இருந்துச்சுன்னா -2லேருந்து +3 வரைக்கும் எடுத்துக்கலாம். எல்லா சமுக்கும் இதே மாதிரி காமனாக எடுத்துக்கோங்க. நமக்கு தேவைப்பட்டால் நம்ம அதுக்கப்புறமா கூட நீங்கள் பாயிண்ட்ஸை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸ்டார்டிங் மட்டும் நம்ம -4லேருந்து கண்டுபிடிக்க போகிறோம் இங்கே பாசிட்டிவாக இருக்கிறதுனால. சரி, -4 -3 -2 -1 0 1 2 3 3 வரைக்கும் போட்டுக்கலாம். தேவைன்னா நம்ம அதுக்கப்புறமா கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, இப்போ x² அப்படின்னா என்ன, இந்த எக்ஸை ஸ்கொயர் பண்ண போகிறோம். இப்போ மைனஸ் வேல்யூவை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், பாசிட்டிவாக மாறிடும். 4 ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும், நமக்கு 16 மாறிடும். ஸோ அதே மாதிரி தான் -6 ஸ்கொயர் பண்ணும்போது பாசிட்டிவ், 3 ஸ்கொயர் பண்ணால் 9. ஸோ இங்கேயும் நமக்கு 2 ஸ்கொயர் பண்ணுமா 4, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, மைனஸ் வேல்யூ பாசிட்டிவாக மாறிடும். 0 ஸ்கொயர் பண்ணால் 0 தான். 1 ஸ்கொயர் பண்ணும்போது 1, 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4, 3 ஸ்கொயர் பண்ணும்போது 9. ஓகே, சரி, நெக்ஸ்ட் 4x அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ இதுதான் நம்மளுடைய எக்ஸ் இல்லையா. ஸோ இந்த எக்ஸை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், 4ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ 4 4s are 16 வரும். ஆனால் இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா, அதனால -16. பாருங்க 4 3s are 12, மைனஸ் இருக்கு அதனால -4 2s are 8 -, 4 1s are 4 மைனஸ். அப்புறம் 4 கூட 0 மல்டிப்ளை பண்ணும்போது 0 தான். 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 0 தான் கிடைக்கும். 1 4s are 4, 2 4s are 8, 3 4s are 12. அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இங்கே 3 இருக்கா. அப்போ எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணிக்கணும், 3 போட்டுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ வந்து y வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். y வேல்யூ என்ன, இங்கே கொடுத்துருக்குற இந்த எல்லா வேல்யூவும் ஆட் பண்ணுறது தான் y வேல்யூ. x², 4x, 3 இது மூணுத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ மேலே இருக்கிற x எடுத்துக்காதீங்க, இங்கே இருக்கிற இந்த 3 வேல்யூவும் ஆட் பண்ணாதான் நமக்கு y கிடைக்கும். சரி, இந்த +16ம் -16ம் போயிடும். அப்போ நமக்கு என்ன இருக்கும், 3 மட்டும் இருக்கும். அப்போ இங்கே 3 போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இந்த 9ஐயும் இந்த 3ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 12 கிடைக்குமா. இங்கே -12 இருக்கா. அப்போ +12ம் -12ம் போயிட்டு என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். ஸோ ஈஸியாக இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே ப்ளஸ் இல்லையா. 4ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணால் 7ஆ, இங்கே -8 இருக்கா. ஸோ 8லேருந்து 7 மைனஸ் பண்ணால் 1 வரும். 8உடைய சிம்பிள், ஏன்னா 8 தான் பெருசு, அதனால -1. ஓகே, பெரிய நம்பருடைய சிம்பிள் போட்டுப்போம். அதே மாதிரி இப்போ இந்த 1ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணால் 4ஆ, இங்கே -4 இருக்குது. அப்போ 4 - 4 என்ன ஆகும், 0 ஆகிடும். நெக்ஸ்ட் பாருங்க, இது 2 0 ஆயிடுச்சு. இங்கே 3 மட்டும் தான் இருக்குது. அப்போ 3 மட்டும் தான் வரும். இதுக்கெல்லாம் வேல்யூ கிடையாது. நெக்ஸ்ட் எல்லாமே பாசிட்டிவ். ஸோ 1 + 4 வந்து 5ஆ, 5 + 3 வந்து 8ஆ மாறிடும். நெக்ஸ்ட் 4 + 8 வந்து 12, 12 + 3 வந்து நமக்கு 15 வரும். நெக்ஸ்ட் பாருங்க, 9 + 12 வந்து 21, 21 + 3 வந்து 24 கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த x உடைய வேல்யூ y உடைய வேல்யூ தான் நம்மளுடைய பாயிண்ட்ஸ். ஸோ இதுக்கு வந்து டேபர் காலம் போட்டுக்கலாம்.
இப்போ பாயிண்ட்ஸ் டு பி பிளாட்டட்னு எழுதிக்கலாம். என்னென்ன பாயிண்ட்ஸ் பாருங்க, -4, 3, நெக்ஸ்ட் -3, 0, -2, -1, -1, 0, 0, 3, 1, 8, 2, 15, லாஸ்ட் பாயிண்ட் 3, 24. சரி, இப்போ நம்ம பாயிண்ட்ஸை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா, நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் இருந்து இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை சப் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், y = x² + 4x + 3. ஸோ இந்த பேரபோலிருந்து இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை சப் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே 0 இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம இங்கே வந்து yக்கு ஈக்குவலாக எடுக்கணும். அப்படியே ரிவர்ஸில் எழுத போகிறோம். ஸோ 0 = ரிவர்ஸில் எழுதிக்கோங்க. 0 = 2ன்னு போட்டுட்டு இப்போ நம்ம இந்த LHSல இருக்கிறத RHSல எழுதிக்கலாம். x² + x + 1 நீங்கள் எழுதிக்கலாம். பாருங்கள், x²க்கு நேராக x, எக்ஸுக்கு நேராக எக்ஸ், அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம் +1. ஓகே, எல்லாமே நேராக எழுதிக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரிவர்ஸில் எழுதியிருக்கோம். இங்கே எல்ஹெச்எஸ் வந்து ஆர்ஹெச்எஸ்ல எழுதியிருக்கோம், ஆர்ஹெச்எஸ் வந்து எல்ஹெச்எஸ்ல எழுதியிருக்கோம். அவ்வளோதான். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சப் பண்ண போகிறோம். ஸோ சப் பண்ணும் போது நம்ம சிம்பிள்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாமே ப்ளஸில் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் நான் மைனஸ் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், y - 0 வந்து yன்னு கிடைக்கும். x² இந்த x² கேன்சல் ஆகிடும். ஏன்னா இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. இப்போ பாருங்கள், இது +4, இங்கே -1 இல்லையா, இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 4 1 போச்சுன்னா நமக்கு 3 கிடைக்குமா, பெரிய நம்பர் சிம்பிள் ப்ளஸ்ல இருக்கிறதுனால ப்ளஸ் தான் கிடைக்கும். இங்கே x போட்டுக்கலாம். இப்போ இங்கே பாருங்க 3 இருக்கு, இங்கே -1 இருக்கு. அப்போ 3 1 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். பெரிய நம்பருடைய சிம்பிள் ப்ளஸ்ல இருக்கிறதுனால +2 நம்ம இங்க போட்டுக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து x போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, நெக்ஸ்ட் என்ன இருக்கு, இங்கே 3x இருக்கா. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கோ அதை தான் நம்ம 1 by 1 எழுத போகிறோம். 3x இருக்கா, அப்போ இங்கே 3x போட்டுக்கலாம். இங்கே 2 இருக்கா, 2 போட்டுக்கலாம். லாஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், y கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே எப்போவுமே எல்லா சம்க்கும் என்ன வேல்யூஸ் கொடுக்குறீங்கன்னா -2 இருந்து +2 வரைக்கும் கொடுத்துக்கோங்க. ஸோ -2, -1, 0, 1, 2 அப்படின்னு நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இங்கே 3xன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ எக்ஸு கூட எல்லாமே நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ 3 2s are 6, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ், 3 1s are 3, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ், 3 × 0 வந்து 0 கிடைக்கும் நமக்கு. 3 × 1 வந்து 3, 3 2s are 6 கிடைக்கும். இப்போ இங்கே 2 இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2 போட்டுக்கலாம். ஒய்யுடைய வேல்யூ என்ன பாருங்க, 3x + 2. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறதா நமக்கு ஒய்யுடைய வேல்யூவாக இருக்கும். ஸோ இந்த 3xையும் இந்த 2ஐயும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த x வேல்யூவை ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது இது -6, இது +2. அப்போ என்ன பண்ணணும், வேற வேற சிம்பிள் இருக்கிறதுனால பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிப்போம். அப்போ 6லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 4, பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸில் இருக்குது, அதனால மைனஸ் போட்டுக்கிறோம். ஸோ அதே மாதிரி 3லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 1, பெரிய நம்பருடைய சிம்பிள் மைனஸில் இருக்கிறதுனால மைனஸ். இப்போ 0 + 2ன்னு சொல்லும்போது 0க்கு வேல்யூ கிடையாது, அப்போ 2 நமக்கு கிடைச்சிடும். 3 + 2 வந்து 5ன்னு கிடைக்கும், 6 + 2 வந்து 8ன்னு கிடைச்சிடும். அப்போ நம்மளுடைய பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கும்னு பாருங்க, x, y தான் நம்மளுடைய பாயிண்ட்ஸ். அப்போ இதுக்கு முதல்ல வந்து டேப்லெட் காலம் போட்டு பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து எழுதிக்கலாம். -2, -4, -1, -1, 0, 2, 1, 5 அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் 2, 8 எழுதிக்கலாம். சரி, இந்த பேரபோலுடைய பாயிண்ட்ஸ் தான் இப்போ நம்ம கிராஃபில் பிளாட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் வேல்யூ 24 அப்படின்ட்டு இருக்குது. எக்ஸ் வேல்யூ எல்லாமே நமக்கு சின்ன சின்ன வேல்யூவாக இருக்கிறதுனால எக்ஸில் வந்து நம்ம 1 யூனிட்டாகவே எடுத்துக்கலாம். ஆனால் நமக்கு ஒய் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் வேல்யூ 24 இருக்கிறதுனால 2 2 எடுத்துக்கலாம். அப்போ ஸ்கேல் எப்படி எழுதிக்கலான்னு பாருங்கள். x axis 1 cm = 1 unit ன்னு எழுதிக்கலாம். y axis 1 cm = 2 units ன்னு எழுதிக்கலாம். ஸோ எல்லா சம்முக்குமே இதே மாதிரியே எடுத்துக்கோங்க. x axis 1 unit எடுத்துக்கோங்க, y axis 2 units எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லியிருக்கேன். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் நமக்கு எப்போவுமே எக்ஸும் ஒய்யும் வந்துடும். இங்கே வந்து ரெண்டுமே நமக்கு பாசிட்டிவாக இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நெகட்டிவாக இருக்கும். ஸோ எக்ஸுக்கு ஆப்போசிட்டில் x', ஒய்க்கு ஆப்போசிட்டில் y' நம்ம போட்டுக்கலாம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். -4, 3 அப்படின்னு சொல்லும் போது -4 வந்து x ஆக்சிஸில் பார்க்கணும், 3 வந்து y ஆக்சிஸில் பார்க்கணும். ஸோ -4 பாருங்கள், நம்ம x ஆக்சிஸில் இங்கே வந்துடும். 3 வந்து y ஆக்சிஸில் பார்க்கும்போது 2க்கும் 4க்கும் நடுவில் தான் நமக்கு 3 வரும். ஸோ -4க்கு நேராக நமக்கு 3 அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வரும். ஸோ இங்கே வந்து நம்ம -4, 3 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு -3, 0. -3 வந்து x ஆக்சிஸில் பார்க்கணும், y ஆக்சிஸில் 0 பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ நமக்கு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா -3, 0 இந்த x ஆக்சிஸ் மேலேயே வந்துடும். அடுத்து -2, -1. -2 வந்து இங்கே இருக்குது. -1 பார்த்தீங்கன்னா நமக்கு 0க்கும் -2க்கும் நடுவில் தான் நமக்கு -1 வரும். ஸோ
பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல இருக்கும். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம், -2, -1ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா -1, 0. -1 பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இருக்குது. ஸோ 0 வந்து y ஆக்சிஸில் இங்கே இருக்குது. அப்போ பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்னா -1, 0ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 0, 3. 0 x ஆக்சிஸில் இங்கே இருக்குது. 3 பார்த்தீங்கன்னா y ஆக்சிஸில் நமக்கு 2க்கும் 3க்கும் நடுவில் வரும். ஸோ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். ஸோ இங்கே என்ன எழுதிக்கலாம்னா 0, 3ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 1, 8. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1, 8. 1 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், 8 வந்து ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். ஸோ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும். ஸோ 1, 8 இங்கே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2, 15. 2 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும். 15 பார்த்தீங்கன்னா நமக்கு 14க்கும் 16க்கும் நடுவில் வரும். ஸோ இங்கே வரும். ஸோ 2, 15 சொல்லும் போது நமக்கு பாயிண்ட் இந்த இடத்துல வந்துடும். ஸோ இங்கே 2, 15ன்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 3, 24. ஸோ 3 வந்து நமக்கு இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. 24 பார்த்தீங்கன்னா நமக்கு ஒய் ஆக்சிஸில் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல 3, 24ன்னு போட்டுக்கலாம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது கையிலேயே தான் அப்படியே நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஒரு பேரபுளாக வரும். ஸோ நோட்டை நீங்கள் அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே எப்படியும் எக்ஸ்டெண்ட் பண்ண தான் போகிறோம். ஸோ இந்த இடத்துல நான் ஏரோ மார்க் போட்டுக்கிறேன். இப்போ இந்த பாயிண்டில் இதை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அப்புறம் இந்த பாயிண்ட்டு, ஸோ இங்கேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வரணும். அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டு, ஸோ இங்கேருந்து 2, 15க்கு, நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக 3, 24 அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ இந்த பேரபோலோடைய நேமும் நம்ம இங்கே எழுதிடலாம். y = x² + 4x + 3ன்னு எழுதிக்கலாம். இப்போ பேரபோலா ட்ரா பண்ணியாச்சு. ஈக்குவேஷனுக்கான இந்த பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணலாம். -2, -4. -2 பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும். -4 பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். ஸோ இங்கே வந்து நமக்கு -4 வரும். ஸோ இங்கே -2, -4 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா -1, -1. -1 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இங்கே இருக்குது. ஒய் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா 0க்கும் -2க்கும் நடுவில் தான் நமக்கு இங்கே பாயிண்ட் வரும். ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு அந்த பாயிண்ட் வரும். -1, -1 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 0, 2 அப்படின்னு சொல்லும் போது 0 வந்து நமக்கு இங்கே இருக்குது. 2 வந்து ஒய் ஆக்சிஸில் இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் அந்த பாயிண்ட் வரும். ஸோ 0, 2 நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 1, 5. ஸோ 1 இங்கே இருக்குது. 5 பார்த்தீங்கன்னா 4க்கும் 6க்கும் நடுவில் இந்த இடத்துல வரும். ஸோ 1, 5ன்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 2, 8. 2 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும். 8 பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல பாயிண்ட் வரும். 2, 8ன்னு போட்டுக்கலாம். இப்போ இங்கே இருக்கிற இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்ட்ரைட் லைனுடைய நேமை நம்ம எழுதிக்கலாம். y = 3x + 2ன்னு சொல்லி நம்ம இங்கே எழுதிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த பேரபோலாவை இன்டர்செக்ட் பண்ணவே இல்லை. இது தனியாக இருக்குது, இது தனியாக இருக்குது. இப்படி இருந்ததுன்னா நமக்கு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா எப்படி எழுதணும்னா நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு எழுதணும். தேர்ஃபோர் இந்த கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க இல்லையா இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், அதை எடுத்து எழுதிக்கோங்க. x² + x + 1 = 0 has no real rootsன்னு எழுதிக்கலாம். எக்ஸாம்பிள் 3.54 பார்க்கலாம். Draw the graph of y = x² + x - 2 and then solve அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பேரபோலா ட்ரா பண்ணி அதை யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இங்கே கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிக்கலாம். இதுக்கு பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ் எடுத்துப்போம். இங்கே கொடுத்துருக்கிறதுல எக்ஸ் இருக்கான்னு பாருங்கள். எக்ஸ் இருக்கா? இப்போ அதோடைய சிம்பிள் பாருங்கள் ப்ளஸ்ன்னு இருக்குது. ஸோ ப்ளஸ்ன்னு இருந்தால் -4லேருந்து 3 வரைக்கும் நம்ம எக்ஸுக்கு வேல்யூஸ் எடுத்துக்கலாம். இன்கேஸ் எக்ஸுடைய வேல்யூ மைனஸில் இருந்துச்சுன்னா -2லேருந்து 3 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஓகே, நமக்கு தேவைப்பட்ட அதுக்கப்புறம் கூட நம்ம இங்கே வேல்யூஸ் எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங் மட்டும் இந்த மாதிரி எடுத்தால் போதும். ஓகே, இப்போ பாருங்கள் -3 -2 -1 0 1 2 3ன்னு வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்கோ இது ஒன்று நம்ம எழுதிக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடில் ஃபர்ஸ்ட் x² இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ் திரும்பியும் எழுதிக்கோங்க, பரவாயில்ல. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? இங்கே -2 இருக்குது. லாஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? y கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸும் ஒய்யும் லாஸ்ட்டில் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா x², அதாவது இதெல்லாம் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். இதுக்கு ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ ஒரு மைனஸ் வேல்யூவை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு பாசிட்டிவ் நம்பர் கிடைக்கும். ஸோ 4 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 16 வந்துடும். 3 ஸ்கொயர் பண்ணால் 9 ஆகும். ஸோ மைனஸ் எல்லாமே நமக்கு பாசிட்டிவ் ஆகிடும். அதை பார்க்கவே தேவையில்ல. ஸோ 2 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 4 ஆகும். 1 ஸ்கொயர் பண்ணும்போது 1 ஆகும். இது 0, இது 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ். ஸோ இங்கே எக்ஸ் வேல்யூ நம்ம என்ன எடுத்துருக்கோமோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கோங்க.
ஸோ -4, -3, -2, -1, 0, 1, 2, 3. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா -2ன்னு இருக்கு. ஸோ நம்பர் மட்டும் இருந்தால் அந்த சிம்பிளோட சேர்த்து அதை அப்படியே போட்டுக்கோங்க. -2 எல்லாத்துக்கும் போட்டுட்டே வந்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா y வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இங்க பாருங்க y வேல்யூ என்னது x² + x + -2. இது மூணுத்தையுமே ஆட் பண்றது தான் y வேல்யூ. ஸோ இந்த மூணுமே இங்க இருக்கா x² x -2. ஸோ இந்த மூணு வேல்யூவும் ஆட் பண்ண போறோம். இந்த x எடுக்காதீங்க, இங்க நம்ம தனியா x எழுதியாச்சு. ஸோ இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணி தான் நம்ம இங்க y வேல்யூ போட போறோம். இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து பாசிட்டிவ், இது ரெண்டுமே நெகட்டிவ். அப்ப என்ன பண்ணணும்னா முதல்ல இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே சேம் சிம்பிள்னால இந்த சிம்பிள் அப்படியே போட்டுட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்ப என்ன ஆகும்னா -6 அப்படின்னு கிடைக்கும். இங்க 16 இருக்கு. ஸோ 16ல இருந்து 6 மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 10 கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே மைனஸ் இருக்கு, இது பாசிட்டிவ் இருக்கு. ஸோ இந்த சிம்பிள் அப்படியே போட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும்? மைனஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 5 வரும். ஓகே, ஸோ -5 கிடைக்கும். அப்போ 9 - 5 என்ன ஆகும்? நமக்கு 4 அப்படின்னு கிடைச்சிடும். நெக்ஸ்ட் பாருங்க, இது ரெண்டுமே மைனஸா இருக்கிறதுனால அந்த சிம்பிள் அப்படியே போட்டு ஆட் பண்ணுவோம். அப்போ -4ன்னு கிடைக்கும். இங்க ஆல்ரெடி +4 இருக்கு. அப்போ +4 -4 என்ன ஆயிடும்? நமக்கு 0ன்னு வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இங்க +1 இருக்கு, இங்க -1 இருக்கு. அப்போ இது ரெண்டுமே நமக்கு போயிடும், 0 கிடைச்சிரும் இல்லையா? அப்ப இங்க என்ன இருக்கு? -2 மட்டும் தான் இருக்கும், அதை போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டுமே 0வா இருக்கறனால இதுக்கு வேல்யூ கிடையாது. அப்ப என்ன பண்ணலாம்? இந்த -2 மட்டும் போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இங்க 1 இருக்கு, இங்க 1 இருக்கு. இது ரெண்டுமே பாசிட்டிவ், இது மட்டும் தான் நெகட்டிவ். அப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகே, 1யும் 1யும் ஆட் பண்ணா என்ன ஆகும்? 2 கிடைக்கும். 2 - 2 என்ன ஆகும்? 0ன்னு ஆயிடும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இங்க 2 இருக்கு, இங்க -2 இருக்கு. அப்ப இது ரெண்டுமே போயிடுமா? சோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஈஸியா பாத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அதுல இருந்து மைனஸ் பண்றது கஷ்டமா இருக்கும். அதுக்கு பதிலா இந்த 2 -2 போயிடும், இந்த 4 மட்டும் இருக்கும், அப்படியே போட்டுக்கலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ இது வந்து நம்ம கேன்சல் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணலாம்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா? ஆட் பண்ணா என்ன ஆகும்? நமக்கு 9யும் 3 ஆட் பண்ணா 12. 12ல இருந்து 2 மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 10ன்னு கிடைச்சிடும். அவ்வளவுதான். இப்போ பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கலாமா? பாயிண்ட்ஸ் டு பி பிளாட்டர்னு போட்டுக்கோங்க. இந்த x உடைய வேல்யூ y உடைய வேல்யூ தான் நமக்கு பாயிண்ட்ஸா இருக்கும். சோ -4, 10 அப்படின்னு எழுதிக்கலாம். Next point -3, 4. Next -2, 0. Next -1, -2. Next 0, -2. Next 1, 0. Next 2, 4. Last point 3, 10. நீங்க கேட்கலாம், புக்ல பாத்தீங்கன்னா -3ல இருந்து 2 வரைக்கும் தான் போட்டிருக்காங்க, நம்ம எதுக்கு இது எக்ஸ்ட்ரா போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து எந்த சம்முக்கு எப்படி எடுக்கணும்னு கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்கன்றதுனால ஜென்ரலா நான் இப்படியே சொல்லியிருக்கேன். நீங்க அந்த மாதிரி எடுத்தா கூட ஓகே தான், அதுக்கே நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்படி எக்ஸ்ட்ரா எடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் நீங்க எந்த சம்முக்கு எப்படி எடுக்கணும்னு கன்ஃபியூஸ் ஆவீங்கன்றதுனால தான் நான் ஜென்ரலா சொன்னேன். எக்ஸ் உடைய வேல்யூ பிளஸ்ல இருந்துச்சுன்னா -4ல இருந்து 3 வரைக்கும் எடுத்துக்கலாம். எக்ஸ் உடைய வேல்யூ நெகட்டிவ்ல இருந்தா -2ல இருந்து 3 வரைக்கும். இது ஜென்ரலா எல்லா சம்முக்கும், எக்ஸாம்பிள் சம்மா இருந்தாலும் சரி, எக்ஸசைஸ் சம்மா இருந்தாலும் ஜென்ரலா இந்த மாதிரி எடுத்துருங்க. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா இந்த பேரபோலா ஈக்குவேஷன், அதை எடுத்து எழுதிக்கோங்க. y = x² + x - 2 எழுதியாச்சா? இப்ப இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், இதையும் எடுத்து எழுதிக்க போறோம். இதுல இருந்து அதை சப் பண்ண போறோம். இது எப்படி எழுதணும்னா அப்படியே ரிவர்ஸ்ல எழுதிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து 0 = இந்த x² நேரா x² + x வேல்யூக்கு நேரா x, கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து நேரா போட்டுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதுல இருந்து இதை நம்ம சப் பண்ண போறோம். சோ எல்லாத்துக்கும் சிம்பிள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது மைனஸ்ல இருக்கு, அதனால நான் பிளஸ் போட்டுக்கிறேன். y - 0 y-ன்னு கிடைக்கும். இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். அதே மாதிரி இது ரெண்டும் நமக்கு கேன்சல் ஆயிடும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இது -2, இது +2, இதுவும் கேன்சல் ஆயிடும். நமக்கு என்ன கிடைக்குதுன்னா y = 0ன்னு கிடைக்குது. y = 0 அப்படின்னா இது ஈக்குவேஷன் ஆஃப் x ஆக்சிஸ் அப்படின்னு அர்த்தம். இன் கேஸ் x = 0ன்னு வந்துச்சுன்னா அது ஈக்குவேஷன் ஆஃப் y ஆக்சிஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம இங்க என்ன எழுதிக்கலாம்னா equation of x axis அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம பாயிண்ட்ஸ்லாம் கண்டுபிடிக்க தேவையில்லை, கண்டுபிடிச்சாலும் தப்பு கிடையாது, பட் கண்டுபிடிக்கணும்னு அவசியமே கிடையாது. எக்ஸ் ஆக்சிஸ்லயே இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்துடும், அவ்வளவுதான். சரி, இப்ப பாருங்க, சோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம கிராஃப்ல பிளாட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி ஸ்கேல் எழுதிக்கலாமா? எப்பவுமே எல்லா சமுக்கும் காமனா எப்படி எடுத்துக்கோங்கன்னா, எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் = 1 யூனிட்டே எடுத்துக்கோங்க. ஆனா ஒய் ஆக்சிஸ் மட்டும் 2 யூனிட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுல வந்து கொஞ்சம் பெரிய வேல்யூஸ் வர சான்சஸ் இருக்கு. அதனால எல்லா சமுக்கே காமனா அப்படி எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்க கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்காக நான் இப்படி சொல்றேன். ஒவ்வொரு சமுக்கும் ஒரு மாதிரி எடுத்தா. ஸோ எல்லாத்துக்குமே காமனா இந்த மாதிரி எடுத்துருங்க. எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ் வந்து 2 யூனிட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்ப பாருங்க, இங்க எல்லாமே 1 1 எடுத்துக்கணும். இது எல்லாமே நம்ம 2 2 எடுத்துக்கிறோம், அவ்வளவுதான். ஓகே, இப்போ பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணலாமா? -4, 10. -4 பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ல பார்க்கணும், 10 பாத்தீங்கன்னா நம்ம ஒய் ஆக்சிஸ்ல பார்க்கணும். ஸோ இப்போ பாயிண்ட் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்துடும். ஸோ இங்க -4, 10 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா -3, 4. -3 வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல பார்க்கணும்,
4 பார்த்தீங்கன்னா நம்ம y ஆக்சிஸ்ல பார்க்கணும். அப்போ பாயிண்ட் வந்து நமக்கு இங்க வரும். -3,4ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் -2,0. -2 இங்க இருக்கு, 0 நமக்கு இங்கே தான் வந்துரும். ஸோ பாயிண்ட் வந்து இங்க இருக்கு, -2,0ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா -1, -2 வந்து நம்ம x ஆக்சிஸ்ல இங்க இருக்கு, y ஆக்சிஸ்ல -2 இங்க இருக்கு. அப்போ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ -1, -2ன்னு எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க 0, -2. 0 வந்து x ஆக்சிஸ்ல இங்க இருக்கு, -2 பாத்தீங்கன்னா y ஆக்சிஸ்ல இந்த இடத்துல வருது. ஸோ இதுதான் பாயிண்ட். நம்ம இந்த இடத்துல 0, -2ன்னு எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1, 0. 1 வந்து x ஆக்சிஸ்ல இங்க இருக்கு, y ஆக்சிஸ்ல 0 இங்கேயே இருக்கு. ஸோ இதுதான் பாயிண்ட். அப்ப 1, 0ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 2, 4. 2 வந்து x ஆக்சிஸ்ல பார்க்கணும், 4 வந்து y ஆக்சிஸ்ல பார்க்கணும். அப்ப பாயிண்ட் இங்க வரும், 2, 4ன்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 3, 10. 3 வந்து x ஆக்சிஸ்ல பார்க்கணும், 10 வந்து y ஆக்சிஸ்ல பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல நமக்கு பாயிண்ட் வரும், இங்க 3, 10ன்னு எழுதிக்கலாம். ஓகே, உங்களுக்கு இந்த 0 வரதெல்லாம் கன்ஃபியூஸா இருந்துச்சுன்னா எப்படி பார்க்கணும்னா, இப்போ 0, -2 அப்படின்னா ஃபர்ஸ்ட் எது x வேல்யூ, செகண்ட் வந்து y வேல்யூ இல்லையா? xல 0 இருந்தா அந்த பாயிண்ட் yல வந்து y ஆக்சிஸ் மேல வரும் அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்க y ஆக்சிஸ் மேல அந்த பாயிண்ட் வந்திருக்கு. இப்போ இதுல பாருங்களேன் -2, 0 அப்படின்னு சொல்லும்போது yல வந்து நமக்கு 0 வந்திருக்கு. அப்போ இது x ஆக்சிஸ் மேலேயே அந்த பாயிண்ட் வரணும். இதுதானே x ஆக்சிஸ், ஸோ அதுலயே இந்த பாயிண்ட் வரும்னு அர்த்தம். ஸோ இப்படி ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சு போடலாம். இப்போ இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து கையிலே அப்படியே ஜாயின் பண்ண போறோம். அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டு அப்படியே ஹேண்ட்லயே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இங்க இருந்து இதை இப்படி ஜாயின் பண்ண போறோம். இது இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுங்க. இப்போ இந்த பேரபோலோட நேம் எழுதிக்கலாம். y = x² + x - 2ன்னு எழுதியாச்சு. இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி வந்திருக்கு? y = 0னா ஈக்குவேஷன் ஆஃப் x ஆக்சிஸ். அப்போ அந்த ஸ்ட்ரெயிட் லைன் எங்கே வரும்னா x ஆக்சிஸ் மேலேயே அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வரும்னு அர்த்தம். ஸோ நம்ம இப்படியே ஒரு ஆரோ மார்க்கை போட்டு விட்டுக்கலாம். இதுதான் வந்து அந்த ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இந்த இடத்துல நம்ம y = 0 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். நம்ம திரும்பியும் வந்து இதுக்கு பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சு போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைனை இந்த பேரபோலா எங்கே இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா x ஆக்சிஸ் மேலேயே வரதுனால இதுதான் பாயிண்ட். -2வும் இந்த 1 தான் பாயிண்டா இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து -2, 1. ஸோ எப்படி எழுதலாம்னா therefore the solution of அப்படின்னு போட்டு இதை எழுதிக்கலாம். The solution of x² + x - 2 = 0 is -2, 1. Example 3.55 பார்க்கலாம். Draw the graph of y = x² - 4x + 3 and use it to solve அப்படின்னு நமக்கு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்கிற இந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். இதுக்கு வந்து பாயிண்ட்ஸ்லாம் கண்டுபிடிச்சு கிராஃபில் பிளாட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு பேரபோலா கிடைக்கும். சரி, இப்போ பாருங்க, நமக்கு இங்கே எக்ஸ் வேல்யூவை எடுக்க போகிறோம். ஸோ எக்ஸ் வேல்யூ எடுக்கும்போது இந்த ஈக்குவேஷனில் இருக்கிற எக்ஸ் வேல்யூ வந்து பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு பார்க்கணும். இதில் பாருங்கள் எக்ஸ் எப்படி இருக்குது, நமக்கு நெகட்டிவாக இருக்குது. ஸோ நெகட்டிவாக இருந்ததுன்னா நம்ம எக்ஸ் வேல்யூ எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னா -2லேருந்து 3 வரைக்கும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நம்ம எடுத்துக்கலாம். சரி, இப்போ பாருங்கள் -2, -1, 0, 1, 2, 3 வரைக்கும் எடுத்துக்கலாம். இன்கேஸ் இது பாசிட்டிவாக இருந்தால் -4லேருந்து 3 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதிக்கலாமா? இங்கே என்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் x² இருக்கு, அதுக்கப்புறம் -4x இருக்கு, அதுக்கப்புறம் 3 இருக்கு, லாஸ்டா நம்ம y கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ பாருங்க x² என்ன, இந்த x வேல்யூ எல்லாமே நம்ம ஸ்கொயர் பண்ண போறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ -s ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைக்க போகுது. ஸோ 2s ஸ்கொயர் பண்ணும்போது 4 ஆகும், 1s ஸ்கொயர் பண்ணா 1 கிடைக்கும், 0s ஸ்கொயர் பண்ணா 0 தான், 1s ஸ்கொயர் பண்ணா 1, 2s ஸ்கொயர் பண்ணா 4, 3s ஸ்கொயர் பண்ணா 9. நெக்ஸ்ட் பாருங்க -4x. எக்ஸ் வந்து நமக்கு இங்க இருக்கு. -4xனா -4ஆல இங்க மேல இருக்கிற எல்லா வேல்யூவும் நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம் அப்படின்னு அர்த்தம். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். 4 × 2 வந்து 8ன்னு கிடைச்சிரும். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். 4 × 1 வந்து 4 கிடைக்கும். ஸோ 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 0 தான் கிடைக்க போகுது. இப்போ பாருங்க மைனஸ் இன்ட்டு பிளஸ் வந்து மைனஸ் வரும், 1 × 4 வந்து 4ன்னு வந்துடும். ஓகே, அதே மாதிரி மைனஸ் இன்ட்டு பிளஸ் வந்து மைனஸ் வரும். ஒரு மைனஸ் இருந்தாவே நீங்கள் மைனஸ் போட்டுடலாம். 4 2s are 8ன்னு வரும். இங்கேயும் மைனஸ் வரும், 4 3s are 12ன்னு வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குது? இங்கே 3 இருக்கா? ஸோ நம்பர் மட்டும் இருந்தால் அந்த நம்பரை நம்ம அப்படியே போட்டுக்கணும். சரி, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? y வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். y வேல்யூ எப்படி இருக்குன்னு பாருங்க. x² - 4x + 3, அதாவது இந்த 3 வேல்யூவும் நம்ம ஆட் பண்ண
பண்ணாதான் நமக்கு y வேல்யூ கிடைக்கும். இப்போ பாருங்க அந்த 3 வேல்யூ இங்க இருக்கு இல்லையா, x² - 4x + 3, இந்த மூணுத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணும்போது நமக்கு y வேல்யூ கிடைக்கும். சரி, இப்போ பாருங்க இது எல்லாமே பாசிட்டிவா இருக்கிறதுனால அப்படியே ஆட் பண்ணிக்கலாமா? 4 + 8 வந்து 12, 12 + 3 வந்து நமக்கு 15 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க 1 + 4 வந்து 5, 5 + 3 வந்து நமக்கு 8 கிடைக்கும். இப்போ பாருங்க இது ரெண்டும் 0, அதனால இதுக்கு வேல்யூ கிடையாது, இந்த 3 மட்டும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இங்க பாருங்க இந்த 1ஐயும் இந்த 3யும் ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா இது ரெண்டும் பாசிட்டிவ் வேல்யூ இல்லையா. 1யும் 3யும் ஆட் பண்ணா 4 - 4 0 கிடைச்சிடும். நெக்ஸ்ட் பாருங்க இது ரெண்டும் பாசிட்டிவ் வேல்யூவா, இது நெகட்டிவ், அதனால இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம், 7 வரும். இது பாத்தீங்கன்னா -8. இப்போ ரெண்டுமே வேற வேற சிம்பிள்னால 8ல இருந்து 7 மைனஸ் பண்ணா நமக்கு 1 வரும். ஆனா 8 தான பெருசு, அதோட சிம்பிள் மைனஸ்ல இருக்கிறதுனால -1. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க இந்த 9யும் 3யும் ஆட் பண்ணா 12, 12 - 12 என்ன ஆகும், நமக்கு 0 கிடைச்சிடும். இப்போ பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கலாமா? x உடைய வேல்யூ y உடைய வேல்யூ தான் நமக்கு பாயிண்ட்ஸ். ஸோ -2, 15. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா -1, 8. நெக்ஸ்ட் 0, 3. நெக்ஸ்ட் 1, 0. நெக்ஸ்ட் 2, -1 அண்ட் 3, 0 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை எடுத்து எழுதிக்கலாம். y = x² - 4x + 3. இதில் இருந்து இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை சப் பண்ண போகிறோம். அப்படியே ரிவர்ஸில் எழுதிக்கோங்க, 0 = எழுதிக்கணும். ஸோ 0 = x² - 6x + 9. இது எப்படி எழுதுறோம்னா, இந்த x-க்கு நேராக x²க்கு நேராக x², x-க்கு நேராக x, அப்புறம் கான்ஸ்டன்ட்க்கு நேராக கான்ஸ்டன்ட். இப்போ என்ன பண்ண போகிறோம், சப் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிள் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். ப்ளஸ்ல இருந்தால் மைனஸ், மைனஸ்ல இருந்தால் ப்ளஸ் மாற்றிக்கோங்க. இப்போ பாருங்க y-ல இருந்து 0வை சப் பண்ணும்போது நமக்கு y கிடைக்கும். இது ரெண்டும் நமக்கு கேன்சல் ஆகிடும், ஏன்னா இது ப்ளஸ் இது மைனஸ். இப்போ பாருங்க இது வந்து மைனஸ்ல இருக்கு, இது ப்ளஸ்ல இருக்கா. அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் 2, பெரிய நம்பர் சிம்பிள் ப்ளஸ், அது போடணும்னு அவசியம் கிடையாது, இங்கே எக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ பாருங்க இது -9, இது +3. அப்போ வேற வேற சிம்பிள்னால பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் 6, பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ்ல இருக்கிறதுனால நான் மைனஸ் போட்டுக்கிறேன். அப்போ நமக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்குது, y = 2x - 6 அப்படின்னு கிடைக்குதா. இப்போ இதுக்கு வந்து நம்ம பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். டேப்லெட் காலம் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸுக்கு போட போகிறோம். எப்போவுமே இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரைட் லைனுக்கான ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, சப் பண்ணி வர்றது. ஸோ இதுக்கு எப்பவுமே நீங்க என்ன பண்றீங்கன்னா -2ல இருந்து +2 வரைக்கும் வேல்யூ போட்டுக்கோங்க. -2, -1, 0, 1, 2. ஓகே, எல்லா சமுக்குமே -2ல இருந்து +2 வரைக்கும் போட்டுக்கோங்க. ஸோ இங்க ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறத எழுதிக்கலாம், 2x, அப்புறம் இங்க -6, லாஸ்டா y. ஸோ 2xனா இங்க கொடுத்துருக்கிற எல்லா வேல்யூமே நம்ம 2ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ 2 2s are 4, இங்க மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ், 2 1s are 2, மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ், அப்புறம் 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். 1 2s are 2, 2 2s are 4. வேற நம்பர் இருந்தா அந்த நம்பர் அப்படியே போட்டுக்கணும், அந்த சிம்பிளோட சேர்த்து நம்ம போட்டுக்கணும். இப்போ நம்ம y கண்டுபிடிக்க போறோம். y பாத்தீங்கன்னா 2x - 6, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றது தான் நமக்கு y உடைய வேல்யூ. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? பாருங்க இது ரெண்டுத்தையும். இப்போ ரெண்டுமே சேம் சிம்பிள்னால அந்த சிம்பிள் நான் அப்படியே போட்டுட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ 4 6 ஆட் பண்ணா 10 கிடைக்கும். இதுவும் சேம் சிம்பிள்னால அந்த சிம்பிள் அப்படியே போட்டுறேன். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 8 கிடைக்கும். இப்போ 0னா அதுக்கு வேல்யூ கிடையாது, இந்த -6 நான் அப்படியே போட்டுக்கிறேன். இப்போ பாருங்க இது பிளஸ் இது மைனஸ். அப்போ என்ன பண்ணணும், பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணி பெரிய நம்பர் சிம்பிள் போட்டுக்கிறேன். இதுவும் சேம் தான், பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணி பெரிய நம்பர் சிம்பிள் போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு டேப்லெட் காலம் போட்டுக்கலாம். இப்போ பாயிண்ட்ஸ் டு பி பிளாட்டட்னு எழுதிக்கலாம். என்னென்ன பாயிண்ட்ஸ், எக்ஸும் ஒய்யும் தான். -2, -10, -1, -8, 0, -6, 1, -4, லாஸ்ட் பாயிண்ட் 2, -2. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த பாயிண்ட்ஸை தான் பிளாட் பண்ணி ஒரு பேரபோலா கண்டுபிடிக்க போறோம். எப்பவுமே நீங்க ஸ்கேல் பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 1 யூனிட்டே எடுத்துக்கோங்க, ஒய் ஆக்சிஸ் வந்து 2 யூனிட்ஸ் எடுத்துக்கலாம். சரி, இப்போ பாருங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல எல்லாமே 1 1 எடுத்திருக்கேன். ஒய் ஆக்சிஸ்ல பாருங்க 2 4 6 2 2 எடுத்திருக்கேன். இது எக்ஸ், இது ஒய். இதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா எக்ஸ் டேஷ், இதுக்கு ஆப்போசிட்ல ஒய் டேஷா இருக்கும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா -2, 15. அப்போ -2 எங்க பார்க்கணும், எக்ஸ் ஆக்சிஸ்ல பார்க்கணும். 15 பாத்தீங்கன்னா நம்ம ஒய் ஆக்சிஸ்ல பார்க்கணும். ஸோ -2க்கு நேராக இங்கே 15 சொல்லும் போது 14க்கும் 16க்கும் நடுவில் தான் நமக்கு 15 வரும். ஸோ இங்கே -2க்கு நேராக பார்க்கும்போது நம்மளுடைய பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும், -2, 15. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா -1, 8. -1 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், 8 பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். அப்போ பாயிண்ட் இங்கே வருமா, -1, 8ன்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 0, 3. 0 வந்து இங்கே இருக்கு, 3 அப்படின்னு சொல்லும்போது 2க்கும் 4க்கும் நடுவில் தான் 3 வரும். அப்போ பாயிண்ட் வந்து இங்கே வரும். எப்பவுமே எக்ஸில் வந்து 0 இருந்தால் இந்த பாயிண்ட் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ் மேலேயே வந்துடும். இப்போ பாருங்க நமக்கு எங்கே வந்திருக்கு, இங்கே ஒய் ஆக்சிஸ் மேலேயே வந்திருக்கா.
ஸோ 0,3ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 1,0. இப்போ ஒய்ல 0 வந்திருக்கு, அப்போ அந்த பாயிண்ட் எங்கே வரும்? எக்ஸ் ஆக்சிஸ் மேலே வரும். 1,0 அப்படின்னு சொல்லும்போது 1 இங்கே இருக்கு, 0 இங்கே இருக்கு, அப்போ பாயிண்ட் எங்கே வருது? நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே வருது பாருங்க, 1,0. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2,-1. 2 வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல பார்க்கணும், -1 வந்து ஒய் ஆக்சிஸ்ல பார்க்கணும். பாருங்க 0க்கும் -2க்கும் நடுவில் இந்த இடத்துல தான் நமக்கு -1 வரும். ஸோ இதுதான் அந்த பாயிண்ட். இங்கே என்ன எழுதிக்கலாம்? 2,-1 அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3,0. 3 வந்து நமக்கு இங்கே இருக்குது, 0வும் நமக்கு இங்கே இருக்கா, அதனால இதே தான் பாயிண்ட்டு. ஸோ 3,0 பாருங்க, ஒய்ல 0 வந்து எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே அந்த பாயிண்ட் வந்துடும். ஓகே, சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை ஹேண்ட்லேயே அப்படியே வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ பாருங்க, ஸோ இங்கேருந்து நான் இதை ஜாயின் பண்ணுறேன், அதுக்கப்புறம் இதை ஜாயின் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இங்கேருந்து இதை ஜாயின் பண்ணி இதை ஜாயின் பண்ணணும். இதை நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன், இதை ஆரோ மார்க் போட்டுக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், பட் இன்னொரு பாயிண்ட் கண்டுபிடிச்சோன்னா நமக்கு இங்கே பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம லைன் ட்ரா பண்ணும்போது எங்கே இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ இன்னொரு பாயிண்ட் நான் கண்டுபிடிக்கிறதுக்காக இங்கே போடுறேன். ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து -ல இருந்தால் -2லேருந்து 3ன்னு சொல்லி எல்லாத்துக்கும் எடுத்துக்கோங்க. இதே சரியாக போச்சுன்னா விட்டுடலாம், அப்படி தேவைப்பட்ட நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ நான் இங்கே 4 போட்டுக்கிறேன். 4 போடும்போது x² அப்படின்றது என்ன ஆகும்னா இதை ஸ்கொயர் பண்ணுறது, அப்போ இங்கே 16 ஆகும். -4x என்ன அர்த்தம்? இதை -4ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம், அப்போ -16 நமக்கு கிடைக்கும். பாருங்க, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து மைனஸா, 4 4s 16 ஆகிடும். இப்போ இங்கே எல்லாமே 3 தான், அதனால 3 போட்டுக்கிறேன். ஸோ ஒய்யுடைய வேல்யூ இது மூணுத்தையும் ஆட் பண்ணுறது தான் ஒய்யுடைய வேல்யூ. ஸோ இந்த மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது +16 -16 ரெண்டுமே போயிடும். அப்போ என்ன கிடைக்கும்? நமக்கு 3 மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்க, 4,3 அப்படின்றது வந்து நமக்கு இன்னொரு பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ 4,3 இப்போ மார்க் பண்ணிக்கலாமா? 4 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், 3 வந்து ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். ஸோ 2க்கும் 4க்கும் நடுவில் தான் நமக்கு 3 வரும். ஸோ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வருது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதிக்கலாம்? 4,3ன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, சரி, இப்போ நம்ம ஸ்ட்ரைட் லைன் கண்டுபிடிக்கலாமா? ஸ்ட்ரைட் லைனுக்கான பாயிண்ட்ஸ் பாருங்கள், -2, -10. ஸோ -2 இங்கே பார்க்கணும். -10 பார்த்தீங்கன்னா இங்கே டவுனில் இந்த இடத்துல நமக்கு வரும் ஒய் ஆக்சிஸில். ஸோ இந்த இடத்துல -2, -10 அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து -1, -8. -1 இங்கே இருக்குது, -8 இந்த இடத்துல இருக்கா, அப்போ பாயிண்ட் எங்கே இருக்குது பாருங்கள், -1, -8 இங்கே போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் 0, -6. 0 எங்கே இருக்குது, -6 வந்து இந்த இடத்துல இருக்கா, ஸோ இங்கே 0, -6ன்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 1, -4. 1 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இங்கே பார்க்கணும், -4 ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். ஸோ 1, -4 இங்கே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 2, -2. ஸோ 2 இங்கே இருக்கா, -2 வந்து இங்கே இருக்குது. ஸோ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும் 2, -2. இங்கே பாருங்கள், எல்லாமே அப்படியே நமக்கு கரெக்டாக பக்கத்தில் தான் வரும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி நம்ம இப்போ ஒரு லைனை ட்ரா பண்ண போகிறோம். கரெக்டாக வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு கரெக்டாக இன்டர்செக்ட் ஆகுது. அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் 3 அப்படின்ற பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த கிராஃப் வந்து இப்படி போயிடும், இந்த லைன் வந்து இப்படி போயிடும், அதனால வேற எங்கேயும் இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ 3ல தான் இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்றதுனால ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 தான் இருக்கும். இப்போ இந்த பேரபோலோடைய நேம் இங்கே எழுதிக்கலாம், y = x² - 4x + 3. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெயிட் லைனோடைய ஈக்குவேஷனும் இங்கே எழுதிக்கலாம், y = 2x - 6. ஸோ லாஸ்ட்டு எப்படி சொல்யூஷன் எழுதிக்கலாம்னா, therefore the solution of x² - 6x + 9 = 0 is 3 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். அப்படின்னா இது ஸோ 2 ரூட்ஸ் இருக்கணும், ஆனால் நமக்கு 2 வாட்டி இங்கே 3 வரும்னு அர்த்தம். அது ஒரு வாட்டி எழுதினாவே போதும். சரி, இப்போ இது கரெக்டாக நம்ம செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா, இது ஃபேக்டரைஸ் மெத்தடில் சால்வ் பண்ணியும் நமக்கு இந்த ஆன்சர் வருதான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். வேணும்னா நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்க, நான் உங்களுக்காக போடுறேன். இங்கே x² கோஎஃபிஷியன்ட் 1, அப்போ 1 × 9 வந்து +9 வருமா? இங்கே என்ன இருக்குது, x கோஎஃபிஷியன்ட் -6 இருக்குது, அதை நான் இங்கே போட்டுக்கிறேன். இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிள் நான் இங்கே போட்டுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா இது வரணும். அப்ப இது சேம் சிம்பிள் இருந்தா தான் பிளஸ் இருக்கும். அப்ப இங்கேயும் மைனஸ் இருக்கணும். அப்ப ரெண்டுமே மைனஸ்னால ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாதான் இது நமக்கு கிடைக்கும். அப்ப என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா 3 3 தான் இருக்க முடியும். 3 3s are 9, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாதான் 6 கிடைக்கும். அப்ப நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது பாருங்க, x - 3 இன்னொன்னு x - 3 = 0. அப்ப ரெண்டுமே என்ன கிடைக்குது, x = 3 தான் நமக்கு கிடைக்குது இல்லையா? அப்போ ஒரு 3 போட்டாவே போதும். அப்ப கரெக்டா நம்ம போட்டது. அவ்வளவுதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.